ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கேக் எப்படி ஃப்ராஸ்டிங் எதுவும் இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இங்கே சப்போஸ் நீங்கள் முட்டை சேர்க்கலை அப்படின்னா இதுக்கு பதிலாக பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க, காய்ச்சின பால். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்ல பீட் ஆனால் தான் உங்களுக்கு கேக் சாஃப்டாக வரும். அதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு. இப்போ இது 3த்தையும் நல்லா பீட் பண்ணுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். லைட்டாக அந்த மாதிரி கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் நான் இங்கே சேர்க்குறேன். இல்லைன்னா வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 கப்பு மைதா, அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும், இல்லைன்னா கட்டி சேரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். 1 கப்பும் 4 டேபிள் ஸ்பூன் அளவும் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு மிக்சர் ஜாரில். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்க்குறேன். ஆறி இருக்கணும் காய்ச்சின பால். இப்போ அந்த ஸ்ட்ராபெரி பாலை இதில் சேர்க்குறேன். ஸ்ட்ராபெரி நல்லா அடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, 1-2 இருந்தால் போதும். ஸ்ட்ராபெரி மிக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுவே உங்களுக்கு கலர் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கலக்கிற மாதிரி இருந்தால் பிங்க் ஃபுட் கலர் கலந்துக்கோங்க இது கூட. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரே ஒரு கல் உப்பு சேர்க்குறேன் சர்க்கரை எடுக்கிறதுக்காக. அப்படின்னு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ஒரு ஹார்ட் இன் ஷேப் ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோ வெண்ணெயோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக அதை நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவிக்கிறேன். அப்போ தான் கேக் உங்களுக்கு ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. இப்போ இந்த கேக் ட்ரே இல்லைன்னா உங்கள்கிட்ட நார்மலாக அலுமினியத்தில் என்ன ட்ரே இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா கொஞ்சமாக அதில் ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் அந்த கேக் செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்சரை சேர்க்குறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா 2 வாட்டி டேப் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். இப்போ ஒரு பேனில் ஆல்ரெடி நான் கேக்குக்காக யூஸ் பண்ண அந்த சால்ட்டே திரும்ப யூஸ் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக பரப்பி விடுறேன். இப்போ அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை இப்போ மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கிறேன், ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்குன்னு. இப்போ ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம கேக் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கிறத இப்போ சேர்க்குறேன். இதை மூடி 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மீடியமோ அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா உங்களுக்கு வெந்துடும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக ஏதாவது ஒன்று, நான் இங்கே டூத் பிக் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்தியோ ஏதோ ஒன்று ஷார்ப்பாக இருக்கிறது உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக வரும். உங்களுக்கு எதுவும் ஒட்டாமல் இருக்கும். இருந்துச்சுன்னா கேக் வெந்துடும். இப்போ இதை நல்லா கூல் பண்ண விடுறேன். நான் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சைடில் எல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே செஞ்சோம்னா போதும். உங்களுக்கு கேக் வந்துடும் வெளியே. ஏன்னா நம்ம இங்கே நெய்யெல்லாம் தடவி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சோம்னா உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வந்துடும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை மட்டும் நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த கேக்கை திருப்பி வைக்கிறேன். நான் கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாஃப்டாக இருக்கும். கேக்கை நான் சமமாக கட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களால் டெக்கரேட் பண்ண முடியும். அதனால் மேலே இருக்க எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. கட் பண்ணிவிட்டா இப்போ கேக் சாஃப்டாக சேமாக இருக்கும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணுறேன்.
ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து 2 ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ 2த்துலேயுமே வந்து நம்ம அதுக்கான டெக்கரேஷன் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் கலக்கிறேன். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கரைய விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெட்டில் தடவுற அந்த பீனட் பட்டரை வந்து கொஞ்சமாக தடவிக்கிறேன். அதை தான் நம்ம இங்கே டெக்கரேஷனாக பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்துட்டு சுகர், இந்த சாக்லேட் எசன்ஸ்லாம் கலந்து வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப்பை வந்துட்டு அது மேலே கோட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே எது தடவினாலும் நிற்கும். இப்போ அதே பீனட் பட்டரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா கேக் உள்ளே இறங்கும், சுகர் சிரப் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால. இப்போ அது ஈக்குவலாக வந்து எல்லா பக்கமும் தடவிக்கிறேன். பீனட் பட்டர் சேர்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். ஏன்னா நம்ம இங்கே ஃப்ராஸ்டிங் எதுவும் பண்ணல. இப்போ அதுக்கு மேலே வந்து அடுத்த பாதி கேக்கை வந்து எடுத்து வைக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஒட்டிக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் சேர்க்குறேன். இது இல்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். நான் இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக மேலே சேர்க்குறேன். கேக்குடைய சைட்ஸ்லேயும் வந்துட்டு பீனட் பட்டரே நான் வந்து தடவுறேன், சமமாக தடவுறேன். சாக்லேட் ஸ்ப்ரெட்டு வந்து நான் இங்கே தடவுறேன். இதுவும் வந்து ப்ரெட்டுக்கு தடவுறது தான். சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். அதை நான் வந்து டெக்கரேஷனுக்காக மேலே சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கே போயிடலாம். ப்ரெட்டில் தடவுற அந்த ப்ரெட் ஸ்ப்ரெட்டு வந்துட்டு நிறையா இருக்குது கடைகளில். உங்களுக்கு அதில் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்து இந்த மாதிரி கேக்கில் வந்து தடவி நீங்கள் சாப்பிட்லாம். இதை நான் வந்து சமமாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவிக்கிறேன். என்ன கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஃப்ராஸ்டிங் மாதிரி இருக்காததுனால உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். மேலே வந்து நான் ஸ்ட்ராபெரியை வந்து கட் பண்ணி டெக்கரேஷன் மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் கிடச்சா சாக்லேட்ஸ் வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிடச்சா கூட அதை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து செரியை வந்துட்டு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கேக் செஞ்சிடலாம். ஏன்னா டெக்கரேஷனுக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது. அவ்வளோதான், ஸ்ட்ராபெரி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.